வணக்கம். தேவையுள்ளவர்களை தேடிச் செல்லும் ஜியோஜம் யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். மண்டானையிலேருந்து ஒரு தகப்பனார் வந்து நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னோக்கி போவதற்கு அவருக்கு ஒரு வலையும் தோணியும் தேவைன்னு. எனக்கு இப்போ இருக்கிற இந்த கஷ்ட நிலைமைக்கு சாப்பிடுவதற்கு நான் தொழில் செஞ்சு சாப்பிடுவதற்கு ஒரு 2 கிலோ வலை கட்டித்தார் அளவுலையாவது 6வது உதவி செய்யுங்க மகள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். எனவே நாங்கள் பல இடங்களில் தோணிகளை தேடினோம், பல இடங்களை வலை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம். எங்களுக்கு அந்த அளவு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஹோல் வந்தது. திடீரென்று வந்து உண்மையாக எங்கிட்ட ஒரு தோணி இருக்குது, வெளிநாட்டுக்கு போகிறேன். எனவே என்கிட்ட இருக்கிற தோணியை அந்த ஐயாவுக்கு நான் உதவி செய்யப்பட்டு எங்களோட யூடியூப் சேனலில் இருக்கிற ஒருவர் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். அவர் வந்து நாங்கள் ஐயா, உங்களோட பேர் என்ன ஐயா? தர்மராஜா துஷேந்திரராஜ். தர்மராஜா துஷேந்திரராஜ் அவர்கள், எவ்வளவு காலமா நீங்க இந்த இடத்துல பேரை சொல்லி எவ்வளவு காலம் நீங்க தொழில் செய்றீங்க? ஏன் இந்த தோணியை வந்து இன்னொருவருக்கு நீங்க வந்து உதவியாக செய்யணும் என்று நீங்க முயற்சி பண்ணீங்க, சொல்லிடுமா? ஆமாம், இங்கே சங்கம் கிராமம் திருப்பதி கிராமத்தில் வந்து நான் 16 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் இந்த கலப்பில் தொழில் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு கிடைக்க வருமானம் காணாததனால் வெளிநாடு போவதற்கு முயற்சி செய்தேன். அந்த வேளையில் எங்களுடைய மாமா அந்த தோணியை வாங்க போறவர், அவரும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் முகம் கொடுத்து கடும் அவருக்கும் உடம்பு நிலையில் காரணம் கலப்பில் போகிறதுக்காக என்கிட்ட வந்து உதவி கேட்டார். நான் 45,000 ரூபாய்க்கு வாங்கின தோணி அவருக்கு 30,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு நான் சம்மதித்துக் கொள்வேன். நீங்க 30,000 10,000 நீங்க விட்டு கொடுக்கறதுக்கான காரணம் அவரு கஷ்டத்தின் நிலைமையினால் நான் ஒரு உதவி செய்யணும்ன்றதுக்காக நான் அந்த உதவியை அவருக்கு தேவையுள்ளவர்களை தேடிச்சாலும் இந்த ஜியோஜம் யூடியூப் சேனல் உதவி செய்யறத பார்க்கிறேன். நீங்களும் ஏதாவது இந்த சமூகத்துக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க அந்த ஐயாவுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புறீங்க. எவ்வளவு சாதாரணமா இந்த குளமா இது கலப்பா? இந்த கலப்புல சாதாரணமா வந்து எவ்வளவுக்கு ஒரு நாளைக்கு மீன் பிடிச்சு உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போவீங்க? குறைந்தது 2,500 ரூபா, 3,000, 4,000 ரூபா. இப்ப தண்ணி கூடிய காரணத்தினால் 500, 1000 அப்படி போய் கொண்டிருக்கு. சாதாரண என்னென்ன மீன்கள் இங்க படுது? என்ன படுது? போல்டன், விரால், இறால், நண்டு, மணல மீன்கள், இப்படி பல மீன்கள் படுது. சாதாரண கோல்டன் எவ்வளவு கிலோ எவ்வளவு போகுது? கிலோ வியாபாரி மாதிரி எவ்வளவு வாங்குறாங்க? வியாபாரி எங்கிட்ட 300 ரூபாய்க்கு எடுத்தாங்க. விற்கும் போது 600 ரூபாய், 500 ரூபாய்க்கு விற்காங்க. இறால் எவ்வளவு எடுக்க? என்ன விதமான இறால்? மட்ட இறால் பிடிப்பாங்களா, இல்லாட்டி வந்து மண இறால், வெள் இறால், அதுக்கன்று ஒரு வலைகள் சிறிய பாடுகளை வைத்து பிடிக்க வேண்டும். இப்ப 2,600 ரூபாய் போகுது இறால். இப்ப இந்த குளம், இந்த கலப்புல வந்து நீங்க சொன்னீங்க வந்தோடனே முதல்ல இருக்கு. அதனால கட்டாயமாக இந்த கலப்புல ஒரு தொழில் செய்யணும்னா கட்டாயம் ஒரு தோணி தேவையா? கட்டாயம் தோணி பல கடித்து மிதிக்கின்றது, நடந்து போகுது. ஓகே, நான் வார வழியில பார்த்தோம் இந்த ஒரு இடத்துல யானை கம்பி வேலியில ஒரு பட்டு இறந்தது. இங்க யானை அடிக்கடி வார அப்படியா? யானை எப்படி ஒவ்வொரு நாளும் யானை போக்குவரத்து செய்யுது. இங்க வாழும் மக்கள் யானை பிரச்சனை கடும் கஷ்டப்படுது. இந்த கிராமத்துக்கு ஒரு யானை வேலி அமைத்து கொடுத்தாலும் பெரும் உதவியா இருக்கும். பாக்குறவங்க கட்டாயம் இதை செய்து கொடுத்தால் நான் அவங்களுக்கு பெரும் உதவி, நான் ஒரு 2 சார் ஒரு நன்றி வருகிறேன். அடிக்கடி வந்து யானை வாரதுனால இந்த கிராமத்து மக்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அதுக்கான எந்த விதமான வளமும் இல்லை. ஆனாலும் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்க இவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்க. எனவே அன்பான நேயர்களே, இந்த ஐயாவுடைய யூடியூப் சேனலை பார்த்த பத்மராணி அம்மையார் அவர்கள் வந்து சுவிஸ் தேசத்தில் இருக்காங்க. அவங்க இந்த தோணியை வாங்கி கொடுக்கணும் என்று இந்த ஐயாவுக்கு முன்வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக நல உதவங்களுடைய ஸ்தாபகர் ஜீவா சுப்பிரமணியம் இணைஞ்சு இவருக்கான வலை தோணியை வாங்கி கொடுக்கறதுக்கான பணத்தை வந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதனாலதான் இன்றைக்கு நாங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த தோணியை வாங்கி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். ஸோ அந்த அண்ணனோட கதைக்கும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் சும்மாவே நான் இதை கொடுத்துருவேன். நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பண வசதி சரியான குறைவாக இருக்கு. 2 விஷயத்தை நாங்கள் இங்கே செய்ய விரும்புகிறோம். ஒன்று, அவருடைய வாழ்வாதாரத்தில் வெளிநாடு போவதற்கான பணத்திற்கு அவருடைய பொருள் அவர் எங்களுக்கு வந்து 45,000 பொருளை வந்து 35,000க்கு வந்து என்ன செய்யறா குறைச்சி எங்களுக்கு தர. எனவே இந்த இப்படிப்பட்ட உள்ளங்களும் இந்த கிராமத்துல இருக்காங்க. அதாவது ஒரு கிராமத்துக்குள்ள, அதாவது மெயின் ரோட் பல தூரம் அங்க வெளியில போய் தான் பார்க்கலாம். உள்ளுக்கு ஒரு கிராமம். இது பார்க்கும்போது ஒரு காடும் நீர் நிறைந்த ஒரு இடம் போல காட்சி அளிக்கிறது. ஆனாலும் இந்த
கிராமத்துக்குள்ள வாழ்ற இந்த மனிதன் கூட உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கு. எனவே இதை போல நிறைய தேவையுள்ள மக்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. எனவே எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்த சௌதரி பத்மராணி அவங்க வந்து இதுக்கு நான் உதவி செய்யறேன் உடனே எங்களோட வந்து தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு இந்த பணத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. எனவே இன்றைக்கு இந்த தோணியை வாங்கி கொடுக்கறது வந்து நாங்கள் நினைச்சு ஐயா உங்களையும் உங்களோட நிலைமையும் குறித்து இந்த பத்மராணி சகோதரிக்கும் ஜீவா சுப்பிரமணியா சமூக நல உதவுகிற ஜீவா சுப்பிரமணியா உதவுகின்ற அந்த ஐயாவுக்கும் நீங்க இந்த தோணி உங்களுக்கு கிடைச்சா என்ன லாபம் வரும், எப்படி உங்களோட வாழ்வாதாரம் போகும், குடும்ப சூழ்நிலை எப்படி போகுங்கிறத வந்து நீங்க எங்களுக்கு சொல்லலாம். முத்துலிங்கம் புத்திசிகாமணி ஆகிய நான் எனக்கு ஆக்சிடென்ட் பட்டு வெடிப்பட்டு காலில் நடக்க முடியாது. பக்கத்துக்கு 2 காலும் இருக்குது. ஒரு வலது கை பாலால் வெட்டப்பட்டு ஆப்ரேஷன் செய்து கிளிப்படித்து அதே ஒரு அளவுக்கு சோறள்ளி சாப்பிட்ற அளவுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க. அதனால் நான் கஷ்டம் துன்பத்திலையும் எனக்கு பல தொழிலுக்கும் போக எனக்கு இயலாது. ஒரு தோணியும் வலையும் வேணுமென்று உதவி செய்யுங்க அம்மா அப்பான்னு கேட்டிருந்தேன். யாரோ எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தாய் எனக்கு ஒரு உதவி செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நண்பன் தகப்பன் எனக்கு உதவி செஞ்சிருந்தாங்க. அந்த நன்மையை பொறுத்து அந்த சூட்டிப்பு ஐயா அவர்கள் அந்த உதவியை எனக்கு இன்றைக்கு பெற்று தந்திருக்காங்க, கையில் பெற்று தந்திருக்கிறாங்க இந்த வாழ்வாதாரத்துக்கு. அதை கொண்டு நான் களப்பில் போய் தொழில் செய்து காத்தடித்தால் மீன்படாது, காத்தில்லாத நேரம் மீன்படும். இந்த களப்பில் முதலை கூட அதுக்காக தோணியில் போய்த்தான் எங்களோட வாழ்வாதாரப்படி சாப்பிடுவதற்கு அன்றைக்கு 2000 1500 500 ரூபா இப்படி பெற்று எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் நல்ல முறையில் நாங்கள் கொண்டு போய் செயல்படுத்துவோம் என்று நன்றியோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே வந்து ஒருவருடைய வாழ்வாதாரத்துக்கு இன்னொருவருக்கு கையேற்றக்கூடாது. எனவே தன்னுடைய உடல்நிலை முடியாத சூழ்நிலையிலும் எப்படியாயிலும் இந்த களப்பிலையாவது போய் நானும் என்னுடைய மனைவியும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் உணவுண்ண வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த ஐயா எடுத்த முயற்சிக்கு உண்மையாக பத்மராணி சகோதரி அவர்கள் செய்த உதவி மகா பெரிய உதவி. அதே போல ஜியோஜம் யூடியூப் சேனலுக்கு சமூக நல உதவுங்கரங்கள், அதாவது கல்முனையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதோட பெரிய ஸ்தாபனம் இருக்கிறது. மிகவும் ஏழைகளுக்கு உதவி செய்யறதான மனதுருகிறதான அருமையான ஜீவா சுப்பிரமணிய ஐயா எல்லாரும் இணைந்து இந்த தகப்பனுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. பத்மராணி சகோதரிக்கு நான் நினைச்சது இன்றைக்கு நீங்க அனுப்பின அந்த பணத்தை இன்றைக்கு தோணி வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க இப்ப யூடியூப் சேனல் சாராக நாங்க அதை கொடுக்க விரும்புறோம். எனவே ஐயா வாங்க, இப்படி வாங்க, இந்தியாவில் வாங்க, இவர்கிட்ட வாங்க, இவர்கிட்ட வாங்க. நீங்கள் வந்து 45,000 தோணியை வந்து எங்களுக்கு 30,000 தாரீங்க. இதை நீங்கள் அதுக்கு லைசன்ஸ் இருக்குது தானே? இதுக்கு லைசன்ஸ் இருக்கு. அந்த லைசனை வந்து ஐயாவோட பேருக்கு நீங்கள் எழுதி கொடுக்கணும். அடுத்தது வந்து ஐயாவுக்கு இப்போ ஒரு கடிதம் எழுதி நீங்கள் வச்சுருங்கன்னா நல்லா ரைட். ஐயா நீங்கள் உங்களோட கையால் அவங்க தந்த காசு உங்களுக்கு தான் தந்தவங்க. எனவே அந்த காசை வந்து நான் கூட கையில் தாரேன். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதை அந்த சவரனை கொடுங்க. 5 பிடிங்க. 5000 6000 7000 8000 11000 32000 33000 34000 அப்படிங்க. 34000 35,000 உங்களோட கையால் நீங்கள் கொடுங்க. இந்த தோணிக்கு உதவி செஞ்ச சகோதரி பத்மராணி, அதே போல் ஜீவா சுப்பிரமணிய ஐயா அவங்க இன்றைக்கு இவருக்கு ஒரு வாழ்வாதாரமாக வாங்குறதுக்கு இன்றைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தோணியை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம். வந்து ஸோ இதுதான் அந்த தோணி. ஸோ இந்த தோணி தான் நாங்கள் ஐயாவுக்கு வாங்கி கொடுப்போம். ஐயாவோட நாங்கள் இன்னும் கொஞ்சம் வலை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது. வலை வாங்கி கொடுத்தது பிறகு ஐயாவோட சேர்ந்து இந்த கலப்பில் மீன் பிடிக்கிறதையும் நாங்கள் இணைச்சி இந்த யூடியூப் சேனலில் போடுவோம். எனவே ஐயாவுக்கு இந்த நன்மையை வந்து நாங்கள் ஜியோஜம் யூடியூப் சேனல் சார்பாக ஐயா வாங்க கிட்ட வாங்க சார்பாக வந்து இதை நாங்கள் வழங்கி வைக்கிறோம். நீங்கள் வாங்க, நீங்கள் உங்களோட அன்பான கையால் உங்களோட நீங்களும் எங்களோட இணைஞ்ச ஒரு 10,000 கொடுத்துருக்கீங்க. ஸோ அது ஒரு பெரிய உதவி. ஐயா இதை
பெற்றுக்கொள்றதுக்கு ஐயாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பெரிய சந்தோஷம். தொடர்ந்தும் நன்மை அடைய நாங்களோட வாழ்த்து. அது மட்டும் இல்லையா, நீங்க வலைக்கு உதவி கேட்டிருந்தீங்க, நீங்க அதுவும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து எப்படிங்க ஐயா 10,000 20,000 30,000 வலைக்கான உபகரணங்கள் வாங்கி வலைகள் எல்லாம் செய்து நீங்க சிறப்பான ஒரு தொழிலை செய்யணும் உங்களுடைய விருப்பம். ரைட், நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த நன்மை, இந்த தோணி இது இன்றையிலிருந்து உங்களோட சொந்தமாகுது. அவர் கடிதம் எழுதி அந்த கடிதத்தை எங்களுக்கு இப்ப நாங்கள் கடிதம் எழுதி உங்களுக்கு தருவோம். நீங்க இப்ப இந்த உதவி செய்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அன்பான உள்ளங்கள் என்ற குறைகள் துக்கங்களை அறிந்து உதவி செய்த எனது நன்றியுள்ள உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த சகோதரர்களுக்கும் இந்த கோடான கோடி வணக்கம். நான் ஒரு வேளை ஒரு அப்பாவி, எனக்கு இயலாத கட்டத்தில் தான் நான் யூடியூப் சேனலுக்கு அறிக்கை கொடுத்து இந்த உதவியை இந்த மக்கள் எனக்கு பெற்று தந்த மக்களுக்கு கோடான கோடி நன்மையும் நன்றியும். வணக்கம். உங்களுக்கு இந்த தகப்பன் அறிமுகப்படுத்தினது வந்து சௌரன் ரூபன் அவர் தான். இந்த தோனி வந்து 2 ஐயா வாசிய என்னுடைய விலாசம் தர்மராசா துஷ்யந்தராசா, சங்கமான் கிராமம், திருக்கோவில். மேற்படி பெயருடைய தர்மராசா துஷ்யந்தராசா ஆகிய நான் என் முழு நினைவோடு என்னிடமிருந்து எனக்கு சொந்தமான தோணியினை முழு விருப்பத்தோடு திரு முத்துலிங்கம் புத்திசிவாமணி மண்டானை திருக்கோயில் 4 அடையாள இலக்கம் என்பவருக்கு ரொக்க பணம் ரூபாய் 35 விற்பனை செய்கிறேன். இதன் அடிப்படையில் பணம் என் கையில் கொடுக்கப்பட்டது என்பதை உறுதி கூறுகிறேன். நீங்கள் ஐயா சைன் பண்ணிட்டு அவர் கையில் அந்த கடிதத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுங்க அந்த கடிதத்தை. பாருங்க, நீங்க கடிதத்தை வாங்கிட்டு யாரோட கையில காசை வாங்கியிருக்காங்க. நண்பர்களே, தேவையுள்ளவர்கள் எங்கும் இருக்கிறார்கள். நீங்களும் இணையலாம் எங்களோடு இணைந்தால் எப்படி எங்க தேவை இருக்கிறதோ அங்கே அந்த தேவையை சந்தித்து கொடுப்போம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களும் இணைந்து இந்த உதவி செய்வதற்கு முன்வருகின்றார்கள். நன்றி. உங்களிடத்தில் விடைபெறுவோம். நன்றி.